ஸ்டாலின் சாரோட ஜாதகம் அடுத்து இனி பிற்காலத்தில் வரக்கூடிய கிரக கூட்டு, கிரக யுத்தம், இந்த கிரக சஞ்சரிப்புகள்லாம் ஸ்டாலின் சாரோட ஜாதகத்துக்கு சில பாதகங்களாக தான் இருக்குது. இப்போது நான் எப்படி எலெக்ஷன் டயத்தில் குரு பரிவர்த்தனை, கோச்சார குரு, ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போது குரு வந்து பரிவர்த்தனை இல்லை. அடுத்து அதே மாதிரி பதவி ஏற்கும்போது குரு பரிவர்த்தனை இல்லை. அப்படின்னா என்ன, அடுத்த 5 வருடம் அவர் ஆட்சியில் இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவருடைய ஜாதகத்துக்கு இதுவே ஒரு கண்டம், ஒரு ஆயுள் கண்டம் வரவிருக்கிறது. அப்போது 5 வருடம் அவர் ஆட்சியில் இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதையும் விட உதயநிதி சாருடைய ஜாதகம் இன்னும் வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட். அப்போது அவர் பின்னாடி முதல்வராக வந்து உதயநிதி சாரை அறிவித்தாலோ, இல்லைன்னா இந்த முதல்வர் கேண்டிடேட்டாகவே உதயநிதி சாரை அறிவித்தாலோ வந்து அவருக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். டிஎம்கே ரொம்ப வருஷம் நீடிக்கும். அவருக்கு ஆயுள் கண்டம் வராது. யார்? ஸ்டாலின் சார். ஸ்டாலினே முதல்வர் நீடிச்சார்னா இன்னும் 1 வருடம் 1.5 வருட காலகட்டங்களில் அவருக்கு வந்து ஆயுள் கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த டைமில் இவர் கரெக்டாக ஒரு ப்ராப்பரான டெசிஷன் எடுத்து அவர் உதயநிதி சாரை வந்து சிஎம் போஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாருன்னா அவரோட ஆயுள் கண்டத்துலேருந்து அவர் தப்பிச்சிருவார். அப்போது டிஎம்கே மாடல், திராவிட மாடல் தான் ஆட்சியில் இருக்கும். ஆனால் முதல்வர் சார் வந்து ஸ்டாலின் சாரா அப்படிங்கிறது 5 வருஷத்துக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு. இது வந்து பின்னாடி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் நம்ம செக் பண்ணோம். அப்போ பார்த்தோன்னா நம்ம எம்ஜிஆர் சாருக்கும் ஜனன காலத்தில் குரு பரிவர்த்தனை, அந்த எலெக்ஷன் டயத்தில் குரு பரிவர்த்தனை, அவர் வந்து கடைசி வரை சிஎம்மாகவே இருந்தார். அடுத்து ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கும் குரு பரிவர்த்தனை, எலெக்ஷன் டயத்துலேயும் குரு பரிவர்த்தனை, கடைசி வரை ஆட்சியில் சிஎம்மாகவே இருந்தாங்க. ஆனால் கலைஞர் சாருக்கு குரு பரிவர்த்தனை இல்லை ஜாதகத்தில். ஆனால் ஸ்டாலின் சாருக்கு குரு பரிவர்த்தனை உண்டு. அப்போது கடைசி வரை அவர் முதல்வர் நடிப்பார். ஆனால் அந்த கண்டத்தில் தப்பிக்க என்ன பண்ணணும், சில வழிபாடுகள் உண்டு. அப்புறம் உதயநிதி சாரை வந்து அந்த பிளேஸில் உட்காந்து வச்சோன்னா அந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிச்சிருவார் அப்படிங்கிறது தான் பலன்.